4வது ராசியான கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? முக்கியமான விஷயம் நம்மளோட தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் கடக ராசியா தான். நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் நம்மளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரா மாறிட்டாரு. எப்படி இருக்க போகுது இந்த கடக ராசி? இப்போ ஒரு சின்ன தெளிவு எனக்கே வேணும். ம். என்னன்னா, அவர் கடகராசி தானா என்ப தெளிவு. ம். கடகராசின்னு சொல்லப்படுகிறது. பூசம் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதை வைத்துத்தான் அனைத்து ஜோதிடர்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பொதுவா சில பேருடைய ஜாதகம் வெளியில் வருகின்ற ஜாதகம் தப்பா கூட இருக்கலாம். நான் எது அனுமானிச்சேன்னா, அவர் பதவி இருக்கிறார் ஒரு நாள்ல. அந்த நாள் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வருது. ம். மே 10ஆம் தேதி. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். ஓகே. புரியுங்களா? ஒரு நல்ல ஜோதிடர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திராஷ்டமத்தில் பதவி ஏற்க விட மாட்டாங்க. ம். புரியுங்களா? இன்னும் நிறைய சூழ்ச்சியம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரண யோகம். ம். நிறைய அன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டினை அந்த நாள் கொண்டிருந்தது. அப்போ இவர் கடகராசி தானே என்பது ஒரு சின்ன சந்தேகம். அது பிறகு பார்ப்போம். ஆனால் கடகராசிட்டு நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போது பூச நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக நான் இந்த பூச நட்சத்திரத்தையும் கடகராசியும் மட்டும்தான் வச்சு நம்ம பேசியிருக்கோம். கடந்த பதிவுகளில் நண்பரோடு பேசுகின்ற போது இவருக்கு யோக காலம் ஆரம்பமாக இருக்குது. அந்த யோக காலத்தை ஆரம்பித்திருப்பவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான். ம். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு யோக பலன் கிடைக்கும். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் கிடையாது, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவரும் கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் காலகட்டத்தில் தான் சனி பகவானுடைய பார்வைகள் பொடிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவான் 9ஆம் சஞ்சரிக்கின்ற போது 3, 6, 11ஆம் இடங்களை பார்ப்பார். அப்போ அந்த 3 இடங்களுக்கும் சுபத்துவ பலன்கள் ஏற்பட்டுவிடும். எப்படிங்க? சனி பகவான் பார்வைகள் கூட யோக பலன்களை கொடுக்கும் என்பது 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை 3, 6, 11 சஞ்சரிப்பதும் யோகம், 3, 6, 11 பார்ப்பதும் யோகம். அப்போ 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் தான் பாக்கியஸ்தான் சஞ்சரிக்கிற காலகட்டத்தில் தான் இந்த 3, 6, 11 பார்ப்பார். அப்போ சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு யோக காலம் வந்துடுச்சு. கடகராசிக்கு வந்துச்சு. ஓகே. புரியுங்களா? அது கடகராசியா இல்லை பிரபம் முடிஞ்சு பார்த்தீங்களா? அது கடகராசி உண்மையாக இருந்தால் அது ஒரு யோக காலம். அடுத்து இது ஜென்மகுரு. எல்லாருமே ஜென்மகுருவை பற்றி ஒரு நெகட்டிவாக பேசுவாங்க. ஜென்மகுரு வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படி பேசுவாங்க. இந்த காலத்தில் தான் கணவன் மனைவிக்குள் பிரிவு வரும், டைவர்ஸலும் போவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஜென்மகுருவுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் ஒரு மனிதருக்கு உயர்வு என்பது அதிகபட்சமாக இருக்கும். இப்போது ஒரு மனிதர் வெளியே போகிறாருன்னு வச்சுங்களேன், வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. எதற்காக போவார்? சும்மாவை போவார்? ஒரு சம்பாத்தியத்துக்காக தான் போவார். இப்போ ஜென்மகுரு என்ன பண்ணுவார்? அலைச்சலை அதிகரிப்பார், பயணத்தை அதிகரிப்பார். ஆனால் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் தான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பூர்வ புண்ணிய பலன்கள் அதை அடையக்கூடிய நிலை இந்த நேரத்தில் வரும். ஒரு புண்ணிய பலனை இப்போ குரு சஞ்சரிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக பலன்களை கொடுத்துடக்கூடியவர். இப்போ நான் என்ன கணக்கு போட்டு பார்க்குறேன்னா, இவர் கடகராசி, குரு கடகத்துக்கு உடைய பலன் கொடுத்துட்ருக்காரு, அதான் முதல்வர் ஆகியிருக்காரு அப்படின்னு நான் கணக்கு போடுறேன். புரியுங்களா? இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்த்தார், 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போது நட்பு. இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அமையுமா அமையாதா, இல்லை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவார்களா, தோல்வி அடைந்து வருவார்களா, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ என்ன ஆயிருக்கு? எதிர்பாராத இடத்திலிருந்து ஆதரவு. அதுவே 7ஆம் இடத்துல கேதுவோ 7ஆம் இடத்துல ராகுவோ இருந்தால் இந்த நட்பு முறியும். 7இல் சனி இருந்தால் நட்பு முறியும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நட்புகள் உனக்கு சேரும். அப்போது இந்த கடகராசிக்குள் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் வரை விஜய் அவர்களுக்கு ஆட்சியில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கும் கடகராசி இருக்கு, அது பேசுவோம். புரியுங்களா? இப்போ என்னன்னா, இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை கடகராசிக்குள்ள குரு இருப்பார். அப்போது இந்த நேரத்தில் இனி ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தாலும் இவரை ஆட்சியை விட்டு இறக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ அக்டோபர் 20 வரை 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனிக்கும் குரு பார்வை கிடைக்குது. அப்போது 9ஆம் இடம் என்பதே பாக்கியஸ்தானம் தான், உடைய செல்வாக்கு. சனி என்பது மக்களுடைய சக்தி. புரியல? அங்கே குருவுடைய பார்வை கிடைக்கின்ற போது உனக்கு ஒரு பதவி. அப்போது இதுவையெல்லாம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை இருக்கும். அதன் பிறகு ஒரு கேள்விக்குறி இருக்குது, அது பிறகு பேசுவோம். இந்த காலகட்டம், இந்த கடக குரு காலகட்டம்
இவருக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ம். ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். அதுவரை காலம் ஆட்சியை நகர்த்தி கொண்டு போக முடியும். நண்பர்களால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது நிறுத்திவிட்ட பிறகு கொஞ்சம் பிரச்சனை தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இது இவருக்கு மட்டுமா சார்? இல்லாட்டி எல்லாத்துக்குமே? எல்லா நபர்களுக்கும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். யாராக இருந்தாலும் ராமருக்கே ஜாதகம் உண்டு, ஆ. புரியுங்களா? சுய ஜாதகம் தான் அந்த நேரத்தில் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ற பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது முதல்வராக இருந்தாலும் சரி, கடைசி மனிதராக இருந்தாலும் சரி, கடகராசியில் பிறந்து விட்டால் இந்த பலன்கள் தான். அப்போ பலன்கள் இடத்திற்கேற்ப மாறுபடும். ம். ஒரு யோக பலன் வச்சுங்களேன். இந்த சின்ன விஷயம் சொல்லுவோம். இப்போ இந்த பூச நட்சத்திரம் கடகராசி, இவர் பிறந்த நேரத்தில் ஒரு 50 பேர் பிறந்திருக்காங்க. இவர் முதல்வர் ஆயிட்டார். மற்றவர்களை கணக்கெடுக்கின்ற போது ம். எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க செல்வாக்கா இருப்பாங்க. அவர்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த நேரத்தில் ஒரு கிராம தலைவராகவோ இல்லை மாவட்ட தலைவராகவோ இல்லை அரசியல் பிரமுகராகவோ ஒரு செல்வாக்கு மிக்க இடத்துல இருப்பாங்க. அது பூர்வ புண்ணிய பலன்களுக்கு அடிப்படை தான் இருக்கும்.